தமிழ்நாடு புயல் பாதிப்பு வெள்ள நிவாரணம் பேரிடர் தொடர்பாக நீங்க மத்திய அமைச்சர்களையும் தமிழ்நாடு பாஜக குழு சந்திச்சிருக்காங்க. நிவாரண தொகை தமிழ்நாட்டுக்கு விரைவில் வழங்குறது குறித்து நீங்க எதுவும் வலியுறுத்திருக்கீங்க இல்லையா? தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருது. தமிழ்நாடு பாஜக பேரு நிதி வழங்குவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குதுன்ற ஒரு குற்றச்சாட்டு. அதாவது தமிழகத்தில் இன்னைக்கு ஆளும் கட்சியினுடைய போக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் போக்கும் முற்றிலும் மாறுபட்டிருக்கிறது. ஆளும் கட்சியை பொறுத்தவரை ஒரு போட்டி அரசியலாக மத்திய அரசு கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் பேசி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் கூட அதற்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தணும். அது மீத்தேன் ஹைட்ரா கார்பனில் ஆரம்பிங்க, இப்போ இருக்கக்கூடிய மதுரையில் டங்ஸ்டன் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைக்கும் கூட ஆக்கப்பூர்வமாக பேசி அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்துறோம். உங்களுக்கு தெரியும், போன வாரம் நான் இங்கே டெல்லிக்கு வந்திருந்த பொழுதுங்க நம்முடைய மத்திய அரசு எஸ்டிஆர்எஃப் நிதியில் 944 கோடி ரூபாய் அதை உடனே ஒதுக்குனாங்க. காரணம், மத்திய அரசு காலம் தாழ்த்தாம நேரம் தாழ்த்தாம நம்முடைய முதலமைச்சர் அவங்களும் கடிதம் எழுதியிருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவங்ககிட்ட சொல்லியிருந்தோம். 944 கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்திருக்கு. தமிழக அரசு ஆரம்ப கட்டத்தில் கேட்டிருக்கக்கூடிய மொத்த பணமே 2000 கோடி ரூபாய். மிக விரைவாக மத்திய அரசினுடைய அதிகாரிகள் அங்கே வந்து ஒரு முறை கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி இந்த பகுதியெல்லாம் ஒரு முறை மாநில அரசினுடைய அதிகாரிகளோடு பார்வையிட்டிருக்கிறாங்க. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை மத்திய அரசினுடைய பார்வையில் மிக வேகமாக வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எஸ்டிஆர்எஃப் நிதி 100% முழுமையா 944 crore. ஆரம்ப கட்ட 2000 கோடி கேட்டிருக்காங்க. அதுக்கு தேவையான பணம் இருக்கு. இந்த 2000 கோடி உங்களுக்கு தெரியும், மத்திய அரசினுடைய அதிகாரிகள் வந்து ஆராய்ந்த பிறகு மாநில அரசு அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுப்பாங்க, இவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு மத்திய அரசு என்டிஆர்எஃப்ல ரிலீஸ் பண்ணும். ஆனால் எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஃபெசிலிட்டேட்டரா இருக்கும். 40 எம்பிக்கள் ஆளும் கட்சி கூட்டணி கையில் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் ஆக்கப்பூர்வமாக தமிழக மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன், இப்ப நீங்க கேட்ட கேள்வியினுடைய இன்னொரு பகுதி எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிரச்சனையை உருவாக்குறாங்க. அந்த பிரச்சனைக்கு தீர்வும் பாரதிய ஜனதா கட்சி. உதாரணத்திற்கு டங்ஸ்டன் மைனிங். இந்த டங்ஸ்டன் மைனிங் நீங்க பாருங்க, இந்த அரிட்டாப்பட்டி பிளாக், நாயக்கர்பட்டி அரிட்டாப்பட்டி பிளாக்ல மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு எழுதுறாங்க. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 2023 15/9/2023 எழுதுறாங்க, இந்த மாதிரி வந்து நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் பிளாக் ஆக்ஷன் பண்ணணும். தமிழக அரசு இதுவரைக்கும் சொல்றாங்க, நாங்க சொல்லவே இல்லை. 8/2/2024 அதாவது பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 2024 தமிழக அரசு டங்ஸ்டன் மைனிங் பிளாக்கை பத்தி டீடைல்டு இன்புட் மத்திய அரசு கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க, அதிகாரி பேரு கூட இருக்குங்க, நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அந்த அதிகாரி மேலே இவங்கெல்லாம் தாவுவாங்க தமிழக அரசு. அதன் பிறகு அந்த இன்புட்டை எல்லாம் வச்சுதான் மத்திய அரசு 2வது டிரான்ச்சே 4வது டிரான்ச்சேல இந்த மைனிங்கை கொண்டு வர்றாங்க. ப்ரிஃபர்ட் பிட்டர் நவம்பர் 7ஆம் தேதி 2024 வர்றாங்க. இதெல்லாம் ஆன பிறகு 10 மாதம் கழித்து பிரச்சனையான பிறகு தமிழக அரசு என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க. கிட்டத்தட்ட 1 வருடம் 2 மாத காலம் இருந்தும் கூட எங்கேயும் கூட அப்ஜெக்டே பண்ணலீங்க, எங்கேயும் கூட வேண்டாம் என்று சொல்லல. அதற்கும் ஆக்கப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஒரு தீர்வை கொடுக்கிறோம். நேற்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை நம்முடைய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களும் நானும் சந்தித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பேசியிருக்கின்றோம். விரைவில் நல்ல முடிவு வர இருக்குதுங்க. அதனால் சகோதரிக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, இன்னைக்கு திமுக இவ்வளவு எம்பிக்கள் பலத்தை வைத்தும் கூட அரசியலுக்காகத்தான் பயன்படுத்துகின்றார்களோ தவிர ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்களை பயன்படுத்தவில்லை என்பது எங்களுடைய தொடர் குற்றச்சாட்டா இருக்கு. கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு வந்து இது தொடர்பாக மத்திய அரசு கடிதம் அனுப்பியிருப்பதாக சொல்கிறது. அப்ப இந்த ஏலம் உரிமம் கொடுத்த பிறகு இந்த விவகாரத்தை அரசியலாக்க இவர்கள் வேண்டுமென்றே முயல்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் ஒரு புரிதலுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, இன்னைக்கு ஏன்னா நிறைய நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்க்குறாங்க, அரசியல்வாதிகள் வேற வேற மாதிரி பேசுறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய நாட்டில் மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் மைனர் மினரல்ஸ், மேஜர் மினரல்ஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸ் 3 மினரல் இருக்கு. மத்திய அரசு உதாரணத்திற்கு இந்த நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் பிளாக் மினரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு கிரிட்டிக்கல் மினரல். அதில் விற்பனை செய்யக்கூடிய ₹1 கூட மத்திய அரசுக்கு வராது. ₹1 கூட. மத்திய அரசு ஒரு ஃபெசிலிட்டேட்டா. உங்க மாநிலத்தில் இதுக்கு முன்னாடி ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா GSI அவங்க ஒரு மாநிலமா போய் பார்த்து என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதை மாநில அரசுக்கு தெரியப்படுத்துறாங்க, மத்திய அரசுக்கு தெரியப்படுத்துறாங்க. அதன் பிறகு மத்திய அரசு அதை ஆக்ஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா மாநில அரசை கேட்குறாங்க. அதுபோல தான் தமிழக அரசை நம்முடைய மத்திய அரசு
2023 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி கேட்குறாங்க. ஏன்னா அதற்கு முன்பே GSI ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தமிழ்நாடு அரசுக்கு 2021 சொல்லிட்டாங்க இங்கே டங்ஸ்டன் இருக்கு. ஏன்னா புரிதலுக்காக இது 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை. இது தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் சொல்வது போல மத்திய அரசுக்கு ₹1 கூட இதுலேருந்து பணம் வராதுங்கன்னா டங்ஸ்டன் விற்கிற காசு எல்லாமே அந்த மினரல் ரைட்ஸ் வந்து மாநில அரசுக்கு போகுது. அதனால தான் நீங்கள் ஒரிசா பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு நிறைய பணம் மினரல் ரைட்ஸ் தான் உங்களுக்கு வருது. மத்திய அரசு ஃபெசிலிட்டேட் மட்டும் தான் பண்ணுறாங்க. ஃபெசிலிட்டேட் பண்ணுவதற்காக கேட்ட பொழுது மாநில அரசு அப்ஜெக்ட் பண்ணல. அதன் பிறகு டெண்டர் கண்டிஷன் மாநில அரசு அப்ஜெக்ட் பண்ணல. டெண்டர் போட்ட பிறகு அப்ஜெக்ட் பண்ணல. 10 மாதம் கழித்து டெண்டர் ஓபன் பண்ணி ஆன்லைன் டெண்டர்ல ஹிந்துஸ்தான் ஜிங்க் என்கின்ற நிறுவனத்திற்கு கிடைத்த பிறகு அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் அறிவிக்கிறாங்க. அதன் பிறகு மாநில அரசு அப்ஜெக்ட் பண்றாங்க. எதற்காக இதை சொல்ல வர்றாங்கன்னா மாநில அரசு எப்பொழுதே சொல்லி இருக்கலாம் செப்டம்பர் மாசமே அங்க சமணர் படுகை இருக்கு, அழகர் மலை இருக்கு, அங்க வந்து 2000 ஆண்டு பழமையான மெகாலித்திக் பரியல் சைட் இருக்கு. எங்கேயும் சொல்லவில்லை. எங்கேயும் சொல்ல அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி மத்திய அரசு, நான் பேரை சொல்ல விரும்பலீங்கன்னா, அவர் சொல்லும் பொழுது கூட இவ்வளவு பெரிய ஏக்கர் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் 18 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் அவங்களோட இன்புட். அண்ணா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் 2 பேர்த்துக்கும் ஒரே அமைப்பு GSI போய் சொல்றாங்க இங்க டங்ஸ்டன் இருக்கு. அதை வைத்து மத்திய அரசு 3 ஆண்டு கழிச்சு ஆக்ஷன் பண்றாங்க. ஒரு டங்ஸ்டன் இந்த டிரான்ச்ல டங்ஸ்டன் கொடுக்கலாம், டங்ஸ்டன் தமிழ்நாட்டில் இருக்கு கொடுங்க. கொடுக்கும் பொழுது மத்திய அரசு தமிழ்நாட்டை கான்டாக்ட் பண்றாங்க. டங்ஸ்டன் இருக்கு, நம்ம கொண்டு வரலாமா, அந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியா, அதை பத்தி விவரம் கொடுங்க அப்படி. இந்த இடத்துல தான் ஒரு மாநில அரசு மத்திய அரசுக்கு அப்ஜெக்ட் பண்ணும். அங்க டங்ஸ்டனே வரக்கூடாது, பிரச்சனை எல்லாம் இருக்கு. எதுவுமே சொல்லாத காரணத்தினால தான் இது டெண்டருக்கே போதுங்கண்ணா. டெண்டர் டாக்குமெண்ட் பப்ளிஷ் ஆயிருச்சு, ஆன்லைன் ஆயிருச்சு, அதுவும் மாநில அரசுக்கு தெரியும். 10 மாச காலம் அப்பவும் சொல்லல. டெண்டர் ஒரு தனியார் நிறுவனம் எடுத்த பிறகு இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னாங்கன்னா, இதையெல்லாம் மாநில அரசு இன்னும் சிறப்பாக கையாண்டு இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லுகின்றோம். குறை சொல்லுகின்றேன் என்று சொல்வதை தவிர இன்னும் நிறைய பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வரலாம். ஒரு இடத்துல நம்ம எடுப்போம், ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை இருக்கும், பாதுகாப்பு கட்ட வேளாண் மண்டலமா இருக்கும். அதையெல்லாம் சரியா அவங்க கம்யூனிகேட் பண்ணணும். எங்கேயுமே பண்ணாம கடைசியாக 19 ஒரு அசம்பிளியில ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி எப்படி மத்திய அரசு வருவாங்க பாத்திரலாம். ஒரு போட்டி மனப்பான்மையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ தவிர ஆக்கப்பூர்வமாக முதல்லயே தடுத்திருக்கலாம். செப்டம்பர் 15ஆம் தேதியே ஒரே போன்ல தடுத்திருக்கலாம். அதனால் இன்று மாநில அரசு நிறைய விஷயத்தை சரியா கையாள்வதில்லை. அது பிரச்சனையான பிறகு அது அப்படியே பல்ட்டி அடிச்சிடறாங்க. அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். மக்களுக்காகத்தான் ஒரு அரசு, மாநில அரசா இருந்தாலும் சரி, மத்திய அரசா இருந்தாலும் சரி, நீங்க இந்த ஆக்ஷன் போடும்போது மக்கள் அங்க பிரச்சனையை உண்டு பண்றாங்க, போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அந்த இடத்துல வந்து டங்ஸ்டன் எடுத்தால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அரசு வந்து காலம் தாழ்த்தி நடவடிக்கை எடுத்தா கூட அந்த இடத்துல எடுக்கக்கூடாது அப்படின்றத அந்த இடத்துல உள்ள மக்களுடைய பிரச்சனையாக இருக்கு. எங்களை வந்து அது பாதிக்கும். இதுக்கு அரசு சட்டசபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவது என்பது ஒரு சாத்தியமான ஒன்று தானே? இல்லைங்கண்ணா. அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த ஏரியாவுடைய கலெக்டர் இருக்காங்க, அந்த ஏரியால கிராம சபைகள் இருக்கு, அந்த ஏரியால மக்களுடைய விஷயத்தை எப்பவோ நீங்க கேட்கலாம். அதற்குத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட MLAக்கள் MPக்கள் இருக்கிறாங்க. எதுவுமே செய்யல, எந்த வேலையும் அடிப்படை வேலையும் செய்யல. எடுக்கலான்னு சொன்ன பிறகு எடுக்கிறாங்க. அதன் பிறகு சரி நீங்க கமிட் பண்ணிட்டீங்க எடுக்கலான்னு, உங்களால மக்களை சமாதானப்படுத்த முடியல, அல்லது பிரச்சனை வரும்னு ஏன் தெரியல. லா அண்ட் ஆர்டரும் கையில் இருக்கு, போலீஸும் கையில் இருக்கு, இன்டெலிஜென்ஸும் கையில் இருக்கு. ஸோ ஒரு பிரச்சனையும் இதே போல பூதகரமாக்கி ஆக்கி ஆக்கி அதை சால்வ் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த இண்டஸ்ட்ரி அடுத்து வருவாங்கன்னா, யார் தமிழ்நாட்டில் ஒரு தொழிற்சாலையை உருவாக்குவதற்கு வருவாங்க? இன்னைக்கு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்பு வெஸ்ட் பெங்கால் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போக ஆரம்பிக்குது. மக்களுடைய வாழ்வாதாரம் முக்கியமா, ஃபேக்டரியான்னு சொல்லும்போது மக்களுடைய வாழ்வாதாரம் தானே. அதைத்தான் நாங்களும் சொல்றோங்கண்ணா. அது ஏன் அவங்களுக்கு செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி 2023 வாழ்வாதாரம் முக்கியமானு தெரியாதா? செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி சமணர் படுக்கை இருக்கிறது தெரியாதா? செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி விவசாய நிலம் இருக்கிறது தெரியாதா? 2023 செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி கிராமம் இருக்கிறது தெரியாதா? இது டெண்டர் போட்ட அன்னைக்கு சமணர் படுக்கை தெரியாதா? டெண்டர் போட்ட அன்னைக்கு விவசாய பெருமக்கள் இருக்காங்களான்னு தெரியாதா?
ஒரே ஒரு அன்னைக்கு மத்திய அரசு மாநில அரசுக்கு எழுதுனது நாங்க டங்ஸ்டன் இதுல இருக்கிறத எடுக்கிறோம், நீங்க அனுமதி கொடுங்கன்னு எழுதுனாங்களா, அல்லது டங்ஸ்டன் அங்க இருக்கு அப்படின்றது தெரிவிங்கன்னு எழுதுனாங்க? இதுக்கு கிளாரிஃபை. இதுல அனுமதி கொடுங்க அப்படின்னு எல்லாம் இதுல கான்செப்ட் இல்லைங்கண்ணா. அதாவது மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஃபெசிலிட்டேட்டர், அவ்வளவுதான். இதற்கு அனுமதி கொடுப்பது மாநில அரசு. எப்ப அனுமதி கொடுக்கறாங்கன்னா, அந்த நிறுவனம் ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்க, அதன் பிறகு வர்றாங்க, அதன் பிறகு மாநில அரசுக்கு போறாங்க. ஏன்னா லேண்டு எல்லாமே மாநில அரசுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. லேண்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுடைய கையில் இருக்கு. அது மத்திய அரசு ரயில்வே லேண்டை தவிர, அல்லது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட லேண்டை தவிர. இன்னைக்கு மாநில அரசு முதல்லயே நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மத்திய அரசு இது செய்ய முடியாது. காரணம், லேண்டை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் மாநில அரசுடைய பொறுப்பு. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய ஆக்ஷன்ல மாநில அரசு தான் பொறுப்பு. மத்திய அரசை பொறுத்தவரை மேஜர் மினரல்ஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸ், மைனர் மினரல்ஸ் மாநில அரசை கொடுத்துக்கிறாங்க. அவங்களே மைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்களே கொடுத்துக்கிறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரை இவர்கள் சரியா கையாளவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 2023 சிம்பிளா லெட்டர்ல நோ, இங்க அலோட் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சது. இன்னைக்கு இத்தனை பேர்த்த ரோட்டுக்கு உட்கார வச்சு இவ்வளவு பெரிய அரசியலாக மாற்றி இருப்பது அன்னைக்கு திமுகவுடைய சாதனையா இருக்குங்க. நீங்க சொல்றதை பாத்தீங்கன்னாக்க திமுக அரசு வேண்டுமென்றே மத்திய அரசுக்கு பிரச்சனை கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த பிரச்சனை அணுகிறாங்கன்னு இப்படி நான் சொல்லிங்கண்ணா. எல்லா அரசுகளுமே ஒரு அரசுன்னு நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்றதுங்கண்ணா, ஒரு வேலை பளு இருக்கு, டெவலப்மெண்ட்டை கொடுக்கணுங்கிற பிரச்சனை இருக்கு. அதே நேரத்தில் பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட்டாக கொடுக்கணும். ஏன்னா டெவலப்மெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கத்தான் செய்யும். அதுவும் ஒரு பக்கத்தில் கவனத்தில் எடுத்துக்கணும். ரோடு போட்டிங்கன்னா 4 வீடு போகும், விவசாய நிலம் போகும். அதனால் ரோடும் போடணும், பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ எல்லா மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இல்லைன்னு நான் சொல்லிங்கண்ணா. இன்னைக்கு திமுக அரசின் மீது நான் சொல்வது சரியாக கையாண்டிருக்க வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எத்தனை இடத்துல மத்திய அரசினுடைய இது இருக்குது. இன்னைக்கு ஐஎஸ்ஆர்ஓ ப்ராஜெக்ட் வருது, உங்களுக்கு தெரியும், சவுத் தமிழ்நாடுக்கு வருது. அதையெல்லாம் பிரச்சனை இல்லாமல் சரி செஞ்சு கொடுக்கணும். அதனால் திமுக அரசு வேண்டுமென்றே பிரச்சனை ஏற்படுத்தினார்கள் எங்கேயுமே சொல்லிங்கண்ணா. ஏன்னா அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் தெரியும் மக்களுக்கு டெவலப்மெண்ட்டை கொடுக்கணும், அதே நேரத்தில் பிரச்சனை இல்லாமல் கொடுக்கணும், ரோடு போடணும். இதை சரியாக கையாண்டிருக்க வேண்டும் என்கின்ற வார்த்தையை தான் நான் பயன்படுத்தினேன். சரியாக கையாண்டிருக்கணும். இது முதலமைச்சர்களுடைய லெவலுக்கு போச்சா, இல்லை அதிகாரிகள் லெவலில் மட்டும் இருந்துச்சா, இல்லை அமைச்சர்கள் லெவலில் இருந்துச்சா, இது அப்பவே இன்னும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா ஹேண்டில் பண்ணிருக்கலாமா? இது கெட்ட பேர் எல்லாத்துக்கும் தானே கடைசியா. நம்ம டெல்லி வர்றோம், சண்டை போடுறோம், எம்பி வர்றாங்க, இன்னொரு கட்சி நண்பர்கள் வர்றாங்க, முதலமைச்சர் கடிதம் எழுதுறாங்க, அசம்பிளி ரெசல்யூஷன் போடுறாங்க. இவ்வளவு விஷயத்தை சிம்பிளாக செய்திருக்கலாமே அப்படின்னு தான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன். அடுத்து இதே போல அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் வரும், ஒன்றொன்றும் இதே போல தொடர்கதை. இதற்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், திமுக அரசு மீத்தேன் தெரியாம கையெழுத்து போட்டேன்னு சொன்னவங்க நீங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகிறாங்க. ஆன் ரெக்கார்ட் நான் சொல்றேன். அதனால் திரும்ப திரும்ப சொல்வது பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம். முடிஞ்சவரை மத்திய அரசை பயன்படுத்திக்கங்க. மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மத்திய அரசு உறுதுணையா இருக்கும் என்கின்ற கருத்தை தான் நான் வைக்கிறேன். பொறுப்பான ஒரு பாரதிய ஜனதா கட்சி மாநில அரசோட கலந்து ஆலோசித்து இது மாநிலத்துக்கு நல்லது அல்லது கெட்டதுன்னு நீங்க எடுத்து கூறலாம் இல்ல? அண்ணா, இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரு டங்ஸ்டன் மைனிங் வந்துருச்சு, அதன் பிறகு விவசாய பெருமக்கள் சொல்லுகின்ற கருத்துல நியாயம் இருக்கு. இதுல ஒண்ணுமே அவங்க சொல்றதுல நியாயம் இல்லைன்னு எதுவுமே இல்லையாங்கண்ணா. கிராமங்கள் இருக்கு, அழகர் மலை ஒரு பக்கம் இருக்கு, சமணர் படுகை இருக்கு. அதனால் விவசாயிகளுடைய கருத்துக்கு டிசம்பர் 1ஆம் தேதி நான் திரும்ப இந்தியாவுக்கு வந்தாங்க. நான் படிச்சு முடிச்சுட்டு வந்த முதல் நாள் சொன்னேன், விவசாயிகள் கருத்துல நியாயம் இருக்கு, உங்களோட நாங்கள் நிற்கின்றோம், இதற்கு மத்திய அரசு கிட்ட சொல்லி இதை நிறுத்தி வைப்பதற்கான முயற்சியில் இறங்குறோம் முதல் நாளே சொன்னோம். இதுல ஆர்குமெண்ட்டே இல்லைங்கண்ணா. பட் நான் சொல்வது இந்த பிரச்சனையை முதல்லயே நீங்க கையாண்டிருக்கலாம் தான் நான் சொல்றேன். விவசாயிகள் இந்த பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். காரணம், அது ஒரு மிக முக்கியமான ஒரு ஏரியா, சென்சிட்டிவான ஒரு ஏரியா. கம்பெனியும் அந்த மாதிரி ஒரு கம்பெனி, இந்த டெண்டர் எடுத்திருக்கக்கூடிய கம்பெனி அந்த மாதிரி ஒரு கம்பெனி. தமிழ்நாட்டில் ஒரு ட்ராக் ரெக்கார்டு ஏற்கனவே பிரச்சனையாகி அந்த கம்பெனி பேர் சொன்னீங்கன்னாகவே அப்போஸ் பண்றதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேட்டா வரணும், லட்சக்கணக்கான கோடி ரூபாய் உள்ளே வர வேண்டும் என்றால் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒரு இமேஜை தமிழ்நாடு அரசு மெயின்டைன் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. மத்திய அமைச்சர் நீங்க கிஷன் ரெட்டி சார் நேற்று பார்த்திருக்கீங்க, அவர்கிட்ட ஒரு சாதகமான முடிவு இந்த விதத்தில் எடுக்கப்படும் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த உரிமை ரத்து செய்யப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு? வாய்ப்புகள் இருக்குன்னு அதான் தெரியும். மத்திய அரசு சொல்ல வேண்டியதை நான் ஒரு கட்சியினுடைய தொண்டனாக சொல்ல முடியாதுங்கன்னா, நல்ல முடிவு விரைவில் வருங்கண்ணா. 2-3 நாட்கள் அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள்கிட்ட சொல்றது எல்லாமே உங்களுக்கு நாங்க வந்துடுங்கண்ணா, உங்களுக்கு நாங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கோம், சொன்ன வாக்குறுதிப்படி பாரதிய ஜனதா கட்சி நடந்து கொள்ளும் என்று விவசாய பெருமக்களுக்கு சொல்லியிருக்கோம். அது நடக்குங்கண்ணா. சொல்லுங்க. ஒன்று நீங்க ஆளும் கட்சி மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்றீங்க.
அப்போ எதிர்க்கட்சிகள் இருந்திருக்கு, எதிர்க்கட்சி ஒரு பெரிய எதிர்க்கட்சி அதிமுக, அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, நீங்களும் அப்ப மாநிலத்தினுடைய பாஜகவுடைய தலைவராக இருந்திருக்கீங்க. ஸோ மாநில அரசுக்கு அக்கறை இல்லாத பட்சத்தில் நீங்களும் எதுவும் வந்து போராட்டத்திலேயோ இந்த கடிதம் எழுதுனதே எங்களுக்கு தெரியாதுல்லன்னா, அது சென்சிட்டிவ் டாக்குமெண்ட். மாநில அரசும் மத்திய அரசும் கடிதம் எழுதுனாங்கன்னா அந்த கரஸ்பாண்டன்ஸ் எங்களுக்கு எப்படிங்கண்ணா தெரியும்? டெண்டர் போடுறது எங்களுக்கு எப்படிங்கண்ணா தெரியும்? ஏன்னா நாங்கள் கவர்மெண்ட் பவர்லேயே கிடையாது. இருக்கிறது செக்ரட்டரிஸ் இருக்காங்க, மைனிங்க்கு ஒரு மினிஸ்டர் இருக்காங்க, மத்திய அரசு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதம் கரஸ்பாண்டன்ஸ் ஒன்னொன்னும் நீங்க எதிர்க்கட்சிக்கு சொன்னீங்கன்னா எங்களுக்கு எப்படிங்கண்ணா தெரியும்? எங்களுக்கு டங்ஸ்டன் பிளாக் ஆக்ஷன் இந்தியாவில் 1008 ஆக்ஷன் போயிட்டு இருக்கு, எங்களுக்கு எப்படி தெரியுங்கன்னா? தமிழ்நாட்டில் இது மட்டும் இல்லை, இன்னும் பல ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, பிரச்சனையெல்லாம் பல விஷயங்கள் போகுது. அதனால் இது மாநில அரசு செய்ய வேண்டியது எப்படி எதிர்க்கட்சி மேல வைக்க முடியுங்கண்ணா? நீங்களே நியாயமா சொல்லுங்கண்ணா. இது இவர்களுக்கும் நடத்தக்கூடிய கடிதம். ஒரு மத்திய அரசு கடிதம் வந்தோடனே மாநில அரசு கடிதம் எழுதாங்கண்ணா, கலெக்டரை கூப்பிட்டு கேட்பாங்க, கலெக்டர் கேட்பாங்க அங்க இருக்கு சொல்லுங்க, கலெக்டர் போய் சர்வேயர் வச்சு கேட்பாங்க, விஏஓ தாசில்தார் வச்சு கேட்பாங்க. ஒரு ப்ராசஸ் இருக்கு. இப்படித்தான் மாநில அரசு வேலை செய்ய முடியும். அந்த வேலையை சரியா செஞ்சாங்களாங்கிறத என் கேள்விக்கு. அண்ணன் கேட்கிற மாதிரி மாநில அரசு சொல்லுது என்னங்கண்ணா, நாங்க இத டென்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு மத்திய அரசுக்கு நாங்க ஒப்புதல் கொடுக்கவில்லை அப்படி மாநில அரசு சொன்னாங்கன்னு தான் நான் சொல்றேன்னா, இல்லைன்னு சொல்லட்டும், தேதியோடு நான் சொல்றேன் பாருங்க. மாநில அரசு எழுதியிருக்கக்கூடிய கடிதம் 8/2/2024 இதை அப்ஜெக்ட் பண்ணாங்களா? அதான் என் கேள்வி. இங்கே உங்களுக்கு டங்ஸ்டன் நீங்க எடுக்க முடியாது, ரத்து பண்ணுங்கன்னு சொன்னீங்களா? சொல்லல. டெண்டர் போட்ட அன்னைக்கு உடனே போன் பண்ணி இந்த டெண்டரை மட்டும் கேன்சல் பண்ணுங்க சொன்னீங்களா? எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லல. டெண்டர் போட்டு 10 மாசம் கழிச்சு ஒரு தனியார் நிறுவனம் எடுத்த உடனே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ மாநில அரசுக்கு 2-3 வாய்ப்புகள் இருந்தும் கூட அவர்கள் சொல்லவில்லை. இது எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும். இன்னைக்கு மத்திய அரசு மேல அப்படியே பழிய போட பார்க்கறாங்க. அதான் திரும்ப திரும்ப இந்த லாங் பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கான காரணம் எங்கன்னா, இல்ல மத்திய அரசுடைய பங்கு எங்கேயும் தான் நான் கேட்கறேங்கண்ணா. ஃபெசிலிட்டேட்டர் மாநில அரசுக்கிட்ட இன்புட் வாங்கி டெண்டர் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் அது இப்ப நிக்க போகுது. அதனால இத்தனை முறை வாய்ப்பு இருந்து மாநில அரசு ஏன் கோட்டை விட்டார்கள் என்பதுதான் என் கேள்விங்க. உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. பாஜக தமிழ்நாட்டில் எப்படியும் ஆட்சியை கைப்பற்றணும் ரொம்ப துடிப்பா இருந்து எல்லாம் பண்றாங்க. ஒரு முக்கியமான முடிவை பாரதிய ஜனதா கட்சி தலைமை எடுக்கும்போது மாநில தலைமையை கூப்பிட்டு இதை மாரி இருக்கு, இதை மாரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் வரப்போகுது, அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது சாதகமாக இருக்குன்னு உங்கள்கிட்ட ஒன்று ஆலோசனை நடக்குது? நல்லா நான் வச்சுக்கன்னா, ஒரு அரசு எடுக்கக்கூடிய முடிவு கட்சிக்கு தெரியக்கூடாது. இப்ப திமுகவை பொறுத்தவரை அரசு ஒரு பக்கம், திமுக கட்சி ஒரு பக்கம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அரசு ஒரு பக்கம், கட்சி ஒரு பக்கம். ஒரு பாலிசி டெசிஷன் வர்றதுக்கு முன்னாடி கட்சிகிட்ட சொல்றது, இந்த மாதிரி செய்யலாமா கட்சிகிட்ட சொல்றது, அது பாரதிய ஜனதா கட்சியில கிடையாது. யாராவது சொன்னாங்கன்னா அவர்கள் செய்யக்கூடிய வேலையை அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பிரமாண சட்டத்திற்கு எதிராக செல்கின்றார் அர்த்தம். அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு எது கேட்க போறாங்கன்னா, நாங்கள் எங்க பாட்டுக்கு போய் சொல்லுவோம், இந்த ப்ராஜெக்ட் நீங்க செஞ்சா நல்லா இருக்கும், இந்த ப்ராஜெக்ட் செஞ்சா நல்லா இருக்கும், இங்க ரயில் ரோடு போடுங்க, இங்க இதை போடுங்க. மத்திய அரசு ஒரு முடிவு செய்த பிறகு மக்கள்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியில சொன்னாங்கன்னா அது தவறா போயிடும். எப்பொழுதும் நம்முடைய அரசு அந்த தவறை செய்வது கிடையாது. அதனால் இது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடந்த ஒரு லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ். அதிலே இவர்கள் சரியாக வேலை செய்யாம கோட்டை விட்டுருக்காங்கிறத சொல்றோம். சார், இப்ப மாநில அரசும் மக்கள் அங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, இதை கேன்சல் பண்ணலன்னு கேட்கறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரும் அண்ணாமலையான நீங்களும் வந்து இது வேண்டாம், மக்கள் இதுல பாதிக்கப்படுவாங்க வேண்டாம்னு நீங்களும் சொல்றீங்க. மத்திய அமைச்சர்களையும் பார்த்திருக்கீங்க, 2 பேருமே மத்தியில ஆள்ற அண்ணாமலையும் வேண்டாம்னு நினைக்கிறாரு, மாநிலத்தில் ஆள்ற திமுகவும் வேண்டாம்னு நினைக்கிறேன். மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? நீங்க மத்திய அரசு அமைச்சரை பார்க்கும் போது என்ன சொன்னீங்க, அவர் என்ன சொல்லியிருக்காரு? கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆனா ஒரு பிரச்சனை இருக்காதுங்கண்ணா, 2-3 நாள் நீங்க பொறுத்திருந்து பாருங்கண்ணா. காரணம், நாங்களும் முடிவெடுத்திருக்கிறோம், சொல்லியிருக்கோம். காரணம், விவசாயிகளுடைய குரலாக இங்கே வந்திருக்கின்றோம், சொல்லியிருக்கின்றோம். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த ப்ராஜெக்டை இப்ப டிராப் பண்றதுக்கு பொதுமக்கள் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிறாங்க, 3 பேர் இறந்துடுறாங்க. என்ன காரணம் என்றால் அவர்கள் குடித்திருக்கக்கூடிய நீர். அன்னைக்கு அது பெரிய பிரச்சனையாச்சு. சாக்கடை நீர் வந்து குடிநீரோட கலந்திருக்கு. கலந்த பிறகு மக்கள் அதை குடிச்சிருக்கிறாங்க, அதனால் தான் நோய் வாய்ப்பட்டிருக்கின்றார்கள் என்று. இதை வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அன்னைக்கே ஸ்பாட்டுக்கு போய் தலைவர்களோட போய்
அவர்கள் பிரச்சனையெல்லாம் செய்த பிறகு அமைச்சர் அன்பரசன் அவர்கள் அந்த பகுதியினுடைய அரசு அதிகாரிகள் வந்து அந்த மாதிரி கலக்கவே இல்லை, குடிநீர் வேற இது வேற. நாங்கள் அன்னைக்கே அந்த தண்ணியை எடுத்து ரிப்போர்ட்டுக்கு அனுப்பணும், டெஸ்டிங் லெபார்டரி ரிப்போர்ட்டுக்கு. இன்னைக்கு அந்த ரிப்போர்ட் உங்க முன்னாடி நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம், எங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்கோம், ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஈகோலி அப்படிங்கிற ஈகோலி பிரசன்ட் இருக்கு. ஈகோலி மட்டும் பிரசன்ட் இல்லை, வேறு விதமான பாக்டீரியாக்கள் அணுக்கிருமிகள் என்ன இருக்கணுமோ அது குறிப்பாக சீவேஜ் வாட்டர், சாக்கடை தண்ணியில் இருக்கக்கூடியது தான் அதில் பிரசன்ட் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய மாநில அரசு அவங்களுடைய சென்னை மெட்ரோ வாட்டர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்களுடைய குறியீடு எடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. உதாரணத்துக்கு ஈகோலி இருக்கக்கூடாது, டோட்டல் குளோரிஃபார்ம் இருக்கக்கூடாது. இந்த இரண்டும் அந்த பரிசோதனைக்காக அனுப்பப்பட்ட குடிநீரில் அந்த இரண்டுமே இருக்கு. மிக தெளிவாக இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுனாங்க, மிக தெளிவாக சாக்கடை நீர் கலந்த குடிநீரை மக்கள் அங்கே குடிச்சிருக்காங்கன்னு அதில் தெரியுது. அதனால் எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, மக்களை திசை திருப்பி, மீடியா நண்பர்களை திசை திருப்பி இந்த மாதிரி நடக்கவே இல்லைன்னு பொய் சொன்ன அமைச்சர் முதல்ல அவரே ராஜினாமா செய்யணும், அல்லது முதலமைச்சர் அவர்கள் பதவியிலிருந்து அவங்களை எடுக்கணும். காரணம், சாக்கடையில் தண்ணி கலந்துருச்சு, அதற்கான நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்றது வேற. இன்னைக்கு வரைக்கும் கலக்கனே சாதிச்சாங்க. அதனால் அன்பரசன் அவர்களுடைய அந்த பொறுப்பு, அந்த பதவி என்ன இருக்கிறாங்களோ, மக்களுக்காக என்ன வேலை செய்கிறாங்களோ, அவர் தன்னுடைய பணியை செய்ய மட்டும் இல்லை, பொய்யை சொல்லி மீடியாவையும் அங்கிருந்த பொதுமக்களையும் திசை திருப்பியிருக்கிறாங்க. அதனால் நாளை காலை அந்த காவல் நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். நாங்கள் கலெக்ட் பண்ண வாட்டர் கலெக்ட் பண்ணதுக்கு எவிடன்ஸாக இருக்கக்கூடிய வீடியோ, அந்த பகுதியில் மக்கள் எங்களுக்கு கொடுத்த பேட்டி, டைம் ஸ்டாம்போட அவங்க முன்னாடி கலெக்ட் பண்ணி சீல் பண்ண பாட்டில், அந்த லெபார்டரி கொடுத்து வந்த ரிப்போர்ட், இதெல்லாம் நாளை காலை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்து அமைச்சரின் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு குழு தமிழகத்தினுடைய ஆளுநரையும் சந்தித்து இந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க, கம்ப்ளைண்ட்டை கொடுப்பாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரின் மீதும் அதிகாரிகள் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். இதையும் பத்திரிகை நண்பர்கள் சொல்லுங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நம்முடைய தலைவர்கள் சொல்றாங்க, புதுடெல்லியில் இருக்க உங்ககிட்டயும் சொல்ல வேண்டும் என்று நினைத்து அதை சொல்லுகின்றோம். இது அமைச்சரோட அறியாமையை கூட இருக்கலாம். ஆனா அறியாமை வேறங்க ஐயா, அறியாமை வேற. தண்ணி கலக்கலின்னு சொன்னா சீரியஸா பொதுமக்கள் எடுக்காம, கலந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போய் உடம்பு கொஞ்சம் சரியில்லாதவங்க டெஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஒண்ணுமே இல்ல கவலைப்படாதீங்கன்னா அதில் 2 பேர் இறந்திருந்தா அந்த கணக்கு என்ன அமைச்சருடைய தலையில் எழுதலாமாங்கண்ணா? அதனால உங்களுக்கு இருக்கு, தெரியலன்னு சொல்லுங்க, தண்ணியை சாம்பிள் எடுங்க. அங்க வந்து எதுவுமே நடக்கலின்னு சாதிச்சா என்ன ஆகும்னா, யாராவது தண்ணியை குடிச்சிருந்தா கூட அவங்கள அதை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அமைச்சருடைய பொறுப்பு, கலந்திருக்காம இருக்கலாம், நாங்க செக் பண்றோம், எல்லாரும் சிம்டம் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டும் என்று சொல்ல வேண்டுமோ தவிர ஒன்னும் இல்ல நாங்க பாத்துக்கிறோம். எதிர்க்கட்சி நண்பர்கள் பொய் சொல்லுகின்றார்கள்னா அதுல யாராச்சும் இறந்திருந்தா பொறுப்பு யாருங்கன்னா? அதான் எங்களுடைய கேள்வி. தமிழ்நாட்டில் இப்ப பெஞ்சால் புயலால நிறைய மாவட்டங்கள்ல பாதிப்பு இருக்கு. மத்திய அமைச்சர்கள் அங்க வந்து பார்வையிட ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஆனா பெஞ்சல் புயலை பொறுத்தவரை அந்த சைக்ளோன் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், அதற்கு பார்வையிடுவதற்காக வர வேண்டிய அரசு குழு அவங்க எல்லாமே வந்திருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்கன்னா, அதே நேரத்தில் மத்திய அரசு சார்பாக அந்த இன்புட் எல்லாம் சரியா சொல்வதற்காக நம்முடைய அமைச்சர் அண்ணன் எல் முருகன் அவங்க இருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு மத்திய அரசுக்கு விஷயம் தெரியாதுன்னு எதுவும் கிடையாதுங்கன்னா, பிரதமர் அவர்களே தொலைபேசி மூலமாக மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவங்ககிட்ட தொலைபேசியில் பேசினாங்க, பிரதமருக்கு தெரியும். விஷயம் தெரியாதுன்னு இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு 3 அமைச்சர்களை சந்திச்சாங்க. நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று முன்தினம் 3 அமைச்சர்களை சந்திச்சு போட்டோகிராஃப் என்னென்ன இருக்குன்னு நாங்களும் சொல்லியிருக்கோம். அதனால் மத்திய அரசுக்கு தெரியாது என்று எதுவும் இல்லை, எல்லாம் தெரியுங்கன்னா அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பேரிடர் மேலாண்மை திருத்த சட்டத்தினுடைய அந்த விவாதத்தில் பேசும் பொழுது கனிமொழி அவர்கள் முன்வைத்த கருத்தை பொறுத்தளவில் தமிழ்நாடு தொடர்ந்து வஞ்சிக்கப்படுது, பேரிடர் நிதி அப்படின்றத வந்து ஒரு பங்கீட மட்டும்தான் வந்து மாநில SDRF கொடுக்குறாங்க, ஆனா நம்ம கோரிக்கை வைக்கிற அந்த 37,000 கோடியிலிருந்து ₹1 கூட இது வரைக்கும் வழங்கப்படலை அப்படின்ற ஒரு கருத்து குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதுக்காக பல்வேறு நோட்டீஸ்களையும் இந்த முறை குளிர்கால கூட்டத்தில் திமுக எம்பிக்கள் தொடர்ந்து முன்வச்சிட்டு வராங்க. அது பத்தி உங்களுடைய கருத்து என்ன? மத்திய அரசு பதில் சொல்லுவாங்க மேடம், மத்திய அரசு பதில் சொல்லுவாங்க. குறிப்பாக தமிழகத்திற்கு
இந்த பேரிடர் நிதியில் என்டிஆர்எஃப் காம்பனன்ட் தான் சகோதரி கனிமொழி அவர்கள் கேட்கக்கூடிய காம்பனன்ட். அதாவது ஒரு பிரச்சனை வந்த பிறகு சேதாரம் ஆன பிறகு மாநில அரசு இவ்வளவு சேதாரம் ஆயிடுச்சு நாங்கள் சொல்றோம், நீங்க கொடுக்குற பணம் தான் என்டிஆர்எஃப் ஃபண்ட், நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட். அதுவும் மத்திய அரசு தமிழகத்திற்கு எல்லா ஆண்டும் கொடுத்துக்கிட்டு தான் வர்றாங்க. அதில் மாநில அரசு கேட்பதற்கும் மத்திய அரசு கொடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கலாம். அதற்கும் மத்திய அரசு பதில் சொல்லும், எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம கொடுக்குறோம், நீங்க எவ்வளவு கேட்குறீங்க, எங்கள் இன்ஸ்பெக்ஷன் எவ்வளோ டேமேஜ் நாங்கள் பார்க்குறோம். அதன் பிறகு மத்திய அரசு அதிகாரிகள் மாநில அரசு அதிகாரிகள் 2 பேரும் கலந்து ஒரு எஸ்டிமேஷனை ஏற்படுத்துறாங்க. அதனால் அந்த பதிலையெல்லாம் மத்திய அரசு பாராளுமன்றத்தினுடைய ஒரு எம்பி கேட்கும் பொழுது பதில் சொல்ல வேண்டிய அரசனுடைய கடமை சொல்லத்தான் போறாங்க. ஆனால் வஞ்சிக்கின்றார்கள் என்று திமுகவினுடைய எம்பிக்கள் சொல்லக்கூடிய கருத்தை நான் ஏற்க போவது கிடையாதுங்க. இதற்கு ஏற்கனவே நாங்கள் சேனல் எவிடன்ஸ் கொடுத்தோம். குஜராத் எவ்வளோ கேட்டாங்க, எவ்வளோ வந்துச்சு. யூபி எவ்வளோ கேட்டாங்க, எவ்வளோ வந்துச்சு. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலம் எவ்வளோ கேட்டாங்க, எவ்வளோ வந்துச்சு. பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலம் எவ்வளோ கேட்டாங்க, எவ்வளோ வந்துச்சு. அந்த டேட்டாவை பார்த்தா நமக்கு தெரியும். எல்லோருக்கும் அந்த ஃபார்முலா படி தான் கொடுத்திருக்கிறாங்க. குஜராத்தில் பிஜேபி ஆட்சி இருப்பதற்காக அதிகமாகவோ, தமிழகத்தில் ஆட்சி இல்லை என்பதற்காக குறைவாகவோ இல்லை. அது சகோதரி கனிமொழி அவர்களுக்கும் தெரியும். பாராளுமன்றத்தில் பத்திரிகை நண்பர்களும் அந்த அபிஷியல் ரிப்ளை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த அபிஷியல் டேட்டா வரும்பொழுது நமக்கும் தெரியும் தமிழகம் வஞ்சிக்கப்படவில்லை என்று. சார், ஐயா மத்திய அமைச்சர் ஐயா முருகனை பற்றி அடிக்கடி நீங்கள் குறிப்பிட்டீங்க. எங்களுக்கு தெரியும் அவர் மத்திய அமைச்சராக இருக்காருன்னு. அவருக்கு தமிழ்நாடு பத்திரிகையாளர் இங்கே இருக்காங்கன்னா அவங்க கூப்பிட்டு தமிழ்நாடு சம்பந்தமாக என்னென்ன நடக்கிறதுன்னு கூப்பிட்டு அவருக்கு பத்திரிகையாளரோட உரையாடுகிறதோ கலந்து அண்ணா ஐயா, நான் இங்கே பாருங்க ஐயா, உண்மையாலுமே நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கின்றோம். என்னை காலையில் ஒரு பத்திரிகை நண்பர்கள் பார்த்தாங்கன்னா, நீங்கள் பேசாமே இருக்கீங்களா என்ன, நான் சொன்னேன்னா நான் காலையில் வந்துட்டு சாயந்தரம் ஓடிடுறேன், அதனால் நீங்கள் உங்களுக்காக நான் இருந்து பேசிவிட்டு விமானத்தை மாட்டி நைட்டு போகிறேங்க நான். ஏன்னா அது ஒரு குறையாக போய்விடும். அவசரத்தில் வந்து போகிறோம். பார்லிமெண்ட் பீட்டில் நீங்கள் சில பேர் இருக்கிறது இல்லைங்கன்னா, பார்லிமெண்ட் பீட்டில் அதிகமாக இங்கிலீஷ் சேனல் இருக்கிறாங்க. அந்த ஏரியாவுக்கு போகும்போது பேசிடுறோம். அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க ஐயா, அந்த மாதிரி தவறா நீங்கள் எதுவும் எடுத்துக்க வேண்டாம். ஆனால் அமைச்சர் ஐயாவும் அமைச்சர் ஐயாவும் உங்களுடைய அமைச்சர் ஐயாவும் அந்த எல்லா வேலையும் பார்க்குறாங்க ஐயா. நோக்கம் கிடையாது. காலையில் நீங்கள் சொன்னீங்க உங்களுக்காக நான் மத்தியானம் போகிறத மாற்றி இப்போ சாயந்தரம் போகிறேங்க ஐயா. நானும் வரும்பொழுது இனி எல்லா முறையும் உங்களை சந்திக்கிறேங்க ஐயா. சந்திக்காத நோக்கம் இல்லை, வந்துவிட்டு உடனடியாக சென்று விடுகின்றோம். அதனால் நான் ஐயா கவனத்துக்கு எடுத்துட்டு போறேன். நீங்க பாருங்க, பேசுங்க. பத்திரிகையாளரோட கலந்து ஆலோசித்து அந்த செய்திகளை பரிமாற்றம் எங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம். நான் முருகன் ஜிடி சொல்றேங்கண்ணா, நான் சொல்றேங்க ஐயா, நான் சொல்றேன். இப்போ டெல்லி பயணத்தில் டங்ஸ்டன் விவகாரம் சம்பந்தமாக கிஷன் ரெட்டி பார்த்துருக்கீங்க, மற்ற அமைச்சர்களும் சந்திச்சு. ஆனால் கொஞ்சம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அடுத்த ஒரு பெரிய பிரச்சனைங்கன்னா அந்த போஸ்டல் ஆஃபீஸ் அல்ல, ஆர்எம்எஸ் ஆஃபீஸ், அது இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. புதுக்கோட்டை, கரூர், திருவாரூர், பரமக்குடி இங்கெல்லாம் வந்து பெரிய ஒரு கொந்தளிப்பு மக்கள்கிட்ட. அதனால் காலையில் தொலைபேசியில் நம்முடைய அமைச்சர் சிந்தியா ஐயாட்ட சொன்னோம், ஐயா அதெல்லாம் திரும்ப கேன்சல் பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஐசிஹெச்சா அப்கிரேட் பண்ணி விட்டுருங்கன்னு. இப்போ காலையில் நேரம் கொடுத்துருக்கோன்னு இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் இம்பார்ட்டன்ட் டிபேட் போயிட்டு இருக்கு. அதற்காக மறுபடியும் அடுத்த வாரம் வர வேண்டி இருக்குங்க ஐயா. மறுபடியும் புதனோ வியாழனோ இந்த மறுபடியும் ஒரு பிரச்சனைக்காக வரணும். ஏன்னா போன வாரம் தான் குழுக்கள் இப்போ நிறைய வந்துகிட்டு இருக்காங்க நம்முடைய தலைவர்கள் எல்லாமே. இந்த சென்சிட்டிவான பிரச்சனைக்கு மாநில தலைவராக நானே வருகின்றேன். காரணம் இந்த போஸ்டல் ஒரு சென்சிட்டிவ், இன்னைக்கு பார்க்க முடியலைங்க. காரணம் அந்த டிபேட் இதாக இருக்கு. இன்னைக்கு என்ற பிரச்சனை தான் முக்கியமான பிரச்சனைங்க ஐயா. மற்றபடி மத்திய அரசுக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கொடுக்கக்கூடிய இன்புட்டை நாங்கள் எல்லாம் கொடுத்துட்றோம். முருகன்ஜி இருக்கிறாங்க, எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்லிடுறோம். திரும்ப அடுத்த வாரமும் வர வேண்டி இருக்கும். சார், மூணாவது அறிக்கை ஒன்று வரப்போகுது. திமுக அரசுக்கு ஒரு பெரிய இது சொன்னீங்க, எப்போ வர ஐயா? நாங்கள் 2025 ஆரம்ப கட்டத்தில்லைங்க ஐயா, 2025 ஆரம்ப காலகட்டத்தில் வெளியிட இருக்கின்றோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறோங்க ஐயா, பக்கத்தில் வரும்பொழுது பேசுகிறோம். இப்போ ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம், ஏன்னா ஒரு நண்பர் கேட்டனால அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கோம். அது பக்கத்தில் வரும்பொழுது இன்னும் டீட்டெயிலாக பேசுகிறோங்க ஐயா. சார், நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 பேர் குழுவை ஒன்று அமைச்சாங்க. இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல்ஃப்ளெட்ஜாக நீங்கள் தலைவராக செயல்பட ஆரம்பிச்சாச்சா? அந்த குழுவும் இருக்கா? அந்த குழு வந்து நவம்பர் நம்ம வருகை வரைக்கும் அந்த குழு இருக்கிறாங்க, நவம்பர் கடைசி வரைக்கும். அவங்க எல்லாமே நம்முடைய பொதுச் செயலாளர்கள் எல்லாமே மூத்த தலைவர்கள் தாங்கண்ணா. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை டிசம்பர் 1ஆம் தேதி மறுபடியும் இந்த பொறுப்பை நான் திரும்ப எடுத்துக்கிட்டேங்கண்ணா, அந்த இடைப்பட்ட காலம் தாண்டி. அதனால் எல்லோரும் ஒரு மாநில தலைவரை போல தான் வேலை செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. எல்லாரும் அந்த மாதிரி தான் வேலை செய்கிறாங்கண்ணா. மாநில தலைவர் என்பது ஒரு இருக்கைக்கான அடையாளம், அவ்வளோதாங்கண்ணா. நம்ம நல்லா வரணும், ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா நிறைய வேலைகள் செய்யணும். எல்லோருமே மாநில தலைவர்கள் தான் கடுமையாக வேலை செய்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்கள் இல்லாத நாட்களில் தமிழக அரசியலில் பல மாற்றங்கள் நீங்கள் மிஸ் பண்ணதை நினைக்கிறீங்களா? ரேட்டிங்கில் வந்து பிஜேபி பின்னுங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா?
அதெல்லாம் இல்லைங்கண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டை பார்க்குறக்கு ஒரு வித்தியாசம் இருக்குங்கண்ணா, கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்குவீங்க. புதுடெல்லியில் தமிழகத்தினுடைய ஊடகங்கள் சார்பாக நீங்கள் இன்றைக்கி ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கிறீங்க. தலைநகரிலிருந்து தமிழகத்தை பார்க்கும் பொழுது ஒரு வேறு புரிதல் இருக்கும். அதே போல் எனக்கும் ஒரு யுனைடெட் கிங்டம்லேருந்து தமிழகத்தை 3 மாத காலம் பார்க்கும் பொழுது வேறொரு புரிதல். இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நம்ம கையாண்டிருக்கணும். அதனால் தூரத்திலிருந்து ஒரு பிரச்சனையை பார்க்கும் பொழுது ஒரு வேறு விதமான புரிதல் வரும். எப்படி நீங்கள் இன்றைக்கி தமிழகத்தில் பத்திரிகை நண்பர்கள் கேட்குற கேள்விக்கும் டெல்லியில் தமிழ் பத்திரிகை நண்பர்கள் கேட்குற கேள்விக்குமே ஒரு சட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. காரணம் உங்களுடைய புரிதலும் பார்வையும் வேறு. அதனால் இந்த 3 மாத காலம் எனக்கு தேவைப்பட்டதுங்கன்னா நல்ல ஒரு காலம் படிப்பதற்கு நிறைய புரிதல்கள் எனக்கு கிடைத்திருக்குது. அப்படி தான் பார்க்குறேன். இதில் லாபமோ நட்டமோ கிடையாதுங்கன்னா எல்லாமே மக்களுக்கு வேலை செய்வதற்காக இருக்கின்றோம். அதனால் இது ஒரு முக்கியமான காலகட்டம் எனக்கும் எல்லோருக்கும். அதனால் நான் சந்தோஷப்படுகின்றேன். இந்த வாய்ப்பு கிடைச்சது, படிச்சுட்டு வந்தேன். அப்படி தமிழ்நாட்டில் பாஜக அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் எப்படி பார்க்குறீங்க? பாஜக அப்படியே தாங்க சார் இருக்கு. அதே பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை என்கின்ற அண்ணாமலை இஸ் காரியகர்த்தா, இஸ் வாலண்டியர். கட்சி வளரும் சார், எல்லா பீரியட்லயுமே வளரும், வளரணும். அப்படியேதான் இருக்குன்னாக்க உங்களுக்கு முன்னாடி பாஜக எப்படி இருக்கோ அதான் இல்ல அப்படி இல்லைங்க சார். பாரதிய ஜனதா கட்சி எல்லா நேரத்திலும் வளரும், வளர்ந்து கொண்டிருக்கிறது, இன்னும் வளரும். அண்ணாமலை வளர்ந்து முடிச்சாச்சு சார். 179 சென்டிமீட்டர் ஹைட்டு, அது 10 வருஷத்திலே வளர்ந்தங்க ரீச் ஆயிட்ட சார். அண்ணாமலை வளர்ச்சி எதுவும் இல்லைங்க சார். அது 10 வருஷமா ஒரே வளர்ச்சி தான். இன்னைக்கு அண்ணாமலையால் இன்னும் பல பேரோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் என்கின்ற ஆசை அது வளருது. இலங்கை அதிபர் இந்தியாவிற்கு வரவிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக இந்திய மீனவர்களுக்கான தாக்குதல் அப்படின்றது நடைபெற்றே இருக்கு. கைது செய்யப்படுறாங்க, அவருடைய படைகளும் அதிக அளவில் கைப்பற்றப்பட்டு அதை விடுவிக்கப்படாமல் பல கோடி ரூபாய் வழங்குறதுக்கான ஒரு பிணை வழங்குவதற்கான ஒரு சூழல் தான் அங்கே நிலவிட்டு வருது. ஸோ அது தொடர்பாக மத்திய அரசுக்கு நீங்கள் வலியுறுத்துவீங்களா? ஜெய்சங்கர் அவரிடம் பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு வலியுறுத்தல் இருக்குமா? மேடம், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டீங்க மேடம். இந்த புதிய அரசு வந்த பிறகு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. உதாரணத்திற்கு போன மாதம் 5 பேருக்கு மயிலாடுதுறையிலிருந்து பிடிபட்ட 5 பேர்த்துக்கு 2 பேர் ரிப்பீட் அஃபெண்டர், அதாவது 2வது முறை மாற்றாங்க. அவர்களுக்கு 2 ஆண்டு காலம் தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. இதை நான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் அவங்க கவனத்துக்கு கொண்டு வந்த ஐயா, அந்த மாதிரி ரிப்பீட் அஃபெண்டர்னு தண்டனை கொடுத்திருக்காங்க, உடனடியாக நம்ம ரத்து பண்ணுவதற்கான முயற்சி எடுக்கணும் அப்படின்னு அவர்கள் முயற்சி எடுப்பதாக சொல்லி அம்பாசிடர்ட்ட சொல்லியிருக்காங்க. பட் இதில் முக்கியமான கருத்து என்ன சொல்ல விரும்புறாங்க, புதிய அரசு வந்த பிறகு குறிப்பா எல்லை இன்னும் கடுமையாக இருப்பதாக நான் பார்க்கின்றேன். எங்களுடைய பார்வை அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசுகின்ற வார்த்தையும் ரொம்ப கடுமையா இருக்கு. உதாரணத்துக்கு இன்னைக்கு பத்திரிகையில போட்டிருந்தீங்க, தமிழ்நாட்டிலிருந்து எந்த மீனவர்கள் வந்தாலும் மிக கடுமையாக நடவடிக்கை எடுப்போம். நாங்க கரெக்ட், உண்மைதாங்க. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்துகிறது. ஏன்னா நம்ம ஆளும் கட்சியாக இருந்து கொண்டு ஒரு பக்கத்து நாட்டு அரசை நான் குறை சொல்வது அல்லது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினா அது நல்லா இருக்காதுங்க. அதனால் ஒரு நெருடலை ஏற்படுத்தி இருக்கு. அதை மத்திய அரசுக்கு நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். குறிப்பாக இந்த புதிய இலங்கை அரசு இன்னும் ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாங்க. கைதுகள் கடுமையா இருக்கு, நீதிமன்றம் கடுமையா இருக்கிறாங்க. பெயிலுக்கு இந்திய அரசு முழுமையாக முயற்சி எடுத்தும் கூட சில இடத்துல அந்த நாட்கள் அதிகமாகுவது போல் நமக்கு தெரிகிறது. ரிப்பீட் அஃபெண்டர் மேல இன்னும் கடுமையா இருக்கிறாங்கன்னு. அதனால் சகோதரி அவர்கள் சொன்னது போல அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப முக்கியத்துவம். அடுத்த வாரம் அவங்க வர்றாங்க. ஏன்னா அவர்களுக்கும் இது மிக முக்கியத்துவமான இந்தியா ட்ரிப் இது. அதனால் இந்த பேச்சுவார்த்தையில நல்ல ஒரு சுமூகமான, மீனவர்களை பொறுத்தவரை அங்கே பிடிபட்டிருக்கக்கூடிய படகுகள் வெளியே வரணும். இன்னைக்கு சிறையில் 5, 2, 9 கிட்டத்தட்ட 11 பேர் இருக்காங்க. அவர்களெல்லாம் வேகமாக விடுதலையாகி வரணும். 2 பேர் ரிப்பீட் அஃபெண்டர்ஸாக இருக்காங்க. 2 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அதை அவங்க ரத்து பண்ணணும். ஆனால் எல்லா முறையும் மனிதாபிமான அடிப்படையில் ரத்து பண்ணுவாங்க. பழைய அரசு மனிதாபிமானம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க, இவர்களும் அதை பயன்படுத்தணும். அதே நேரத்தில் மீனவர்களை எந்த நேரத்திலும் தாக்கக்கூடாது. அது நம்ம தெளிவாக இருக்கணும். ஒருவேளை மீனவர்கள் பார்டர் பக்கத்தில் போகும்போது பிடிபட்ட அந்த 5 பேர் காரணமே இன்ஜின் ஆஃப் ஆயிருச்சு, இழுத்துட்டு போயிட்டு பார்டர் தாண்டி போயிருச்சு. அப்படி அந்த நேரத்தில் கடுமையாக தாக்குவதோ அவர்கள் மீது ஒரு வன்முறையை கையாள்வதோ அதுவும் கூடாது. அதனால் மத்திய அரசு பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால் 2 அரசுகளும் பேசி ஒரு நல்ல தீர்வு ஏற்படுத்துவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்க புரிதல் ஒரு வார்த்தை சொன்னீங்க. தமிழ்நாட்டில் இருக்கும்போது அரசியல் ஒரு புரிதலா இருந்தது. நீங்க வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு 4 மாச காலம் வெளியில இருந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல், அங்க இருக்கிற அரசியல் எல்லாமே ஒரு வேற விதமா இருந்தது.
ஒரு புரிதல் எனக்குள்ள ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய இந்த புரிதலை மாநில அரசுடன் ஒருங்கிணைந்து மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பது, மத்திய அரசு கிட்ட போய் எடுத்து நாங்க எப்பொழுதுமே நாங்க ரெடியா இருக்கோங்கண்ணா. புரிதல் எடுத்துக்கலாமா? நாங்க ரெடியா இருக்கோம். நாங்க என்ஐஏ விட்டு திமுக காரங்களை காலைல 2 மணிக்கு நாங்க கைதெல்லாம் பண்றது இல்லைங்கண்ணா. சிபிஐ வச்சு காலைல அமைச்சரை போய் 6 மணிக்கு வீட்டுக்கு போய் மிரட்டுறதெல்லாம் இல்லை. திமுக அரசு வந்த பிறகு 214 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை நள்ளிரவு 12 மணிலிருந்து காலையில் 6 மணிக்குள்ள கைது பண்ணியிருக்காங்க. நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம். என்னைக்கு மாநில அரசு பாரதிய ஜனதா கட்சியை எதிரியா அவங்க தான் எடுத்துக்கிறாங்க. நான் ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறேன். ஒரு நம்பரையும் சொல்றேன், மாநில அரசு இல்லை என்று சொல்லட்டும். நாங்கள் எப்பொழுதும் ஆக்கப்பூர்வமாக மோடி ஐயாவிலிருந்து ஆரம்பித்து கடைக்கோடி தமிழ்நாட்டினுடைய தொண்டன் வரைக்கும் நாங்க தயாரா இருக்கிறோம். அது இவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத உங்க கையில் இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயகத்துக்கு விரோதமானது எல்லாம் இப்படித்தான். முதல் நாளே பேசுற பேச்சு எப்படித்தான். இதேவருடைய தந்தையார் நெஞ்சுக்கு நீதியில ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஏன் வேண்டும் என்று 2 பேரா கலைஞர் கருணாநிதி அவர்கள் 2 பேரா எழுதியிருக்காங்க. ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும். ஆனால் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எல்லா விஷயத்தையுமே ஒரு எதிர்கோட்டில் எடுத்து அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று ஒரு விஷயத்தை எடுத்து பேசினா அதற்கு தீர்வு என்னதாங்கண்ணா இருக்கு? அதான் என்னுடைய கேள்வி. எல்லா விஷயத்தையும் நான் எதிர்ப்பேன் அப்படின்னா தமிழ்நாட்டு நிலம் என்ன ஆகும்? மோடி ஐயா எங்கேயும் அப்படி பண்ணலையே, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தலையே. இவர் முதலமைச்சராக இருந்து கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆனா பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது கூட கடுமையான வார்த்தை எங்கேயும் பயன்படுத்தல. அதனால் இது முதலமைச்சர் அவர்கள் தான் கொஞ்சம் யோசிக்கணும். மத்திய அரசை முழுமையாக மாநில அரசு பயன்படுத்திக் கொள்ளுகிறதா? எங்களுடைய கை எப்பொழுதும் தயாரா இருக்கு. ஏன் ராஜ்நாத் சிங்ஜி வரும்பொழுது கலைஞர் அவர்களுடைய மெமோரியலுக்கு போனோம். நான் போனேன். கருத்து வேறுபாடு வித்தியாசமாக இருந்தாலும் கூட, வேறு இருந்தாலும் கூட, அவரு கொடுக்க வேண்டிய மரியாதையை மத்திய அரசு கொடுக்கும் பொழுது அந்த கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய நாங்கள் போனோம். எங்கேயும் கூட யாரையும் நாங்கள் இழிவுபடுத்தவில்லை. ராஜ்நாத் சிங் அவர்கள் இதற்காக ஸ்பெஷலா கமமரேட்டிவ் காயின் ரிலீஸ் பண்ணாங்க. அதனால் நீங்க திமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியும் நீங்க ஆராய்ஞ்சு பாருங்கன்னா பெருந்தன்மையோடு தமிழகத்திற்காக யார் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் பாருங்க. நிச்சயமா நாங்கள் இருக்கோம். ஒரே ஒரு இப்ப திமுக எதிராக தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா கருத்து தெரிவித்துட்டு வராரு. இன்னைக்கு விசிக அவங்க கட்சி நோக்கி இருக்கு. உங்களை ஆதவ் அர்ஜுன் சந்திச்சாரா? ஐயா கேட்கிற கேள்வியே அப்படி சார். அப்படி சார், நம்ம வேறு கட்சிகள், வேறு பார்வைகள், வேறு கோணங்கள் எல்லாருக்குமே இருக்கு. அது உட்கட்சி பிரச்சனை. அவர் மீது அந்த கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கு. நாங்கள் வெளியே இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தி கூட்டணியை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒற்றுமை இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாக ஒரு நாள் நமக்கு தெரியும்.